Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 10th standard second unitல exercise 2.9ல first sum பார்க்கிறோம். Find the sum of the following series. First one 1 plus 2 plus 3 plus etc. 60. Okay. So என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா 1 plus 2 plus 3 plus etc. plus n which is equal to இதுக்கு நமக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஆல்ரெடி n into n plus 1 by 2. ஓகே ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் லாஸ்ட் இருக்கிறது தானே எண்ணு கரெக்டாக. ஸோ இங்கே என்ன இருக்குது 60. ஸோ n ஈக்குவல் டு 16 எடுத்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. ஓகே ஸோ என்னோட வேல்யூ வந்து 60 அப்ளை பண்ணுறோம். 60 இன்ட்டு 60 ப்ளஸ் 1 பை 2. ஸோ 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 30 ஆகிருமா. ஸோ 30 இன்ட்டு 61. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 1830. ஓகேவா. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஓகே செகண்ட் ஒன் 3 ப்ளஸ் 6 ப்ளஸ் 9 ப்ளஸ் எக்ஸட்ரா 96. ஸோ இதுலேருந்து எதை காமனாக எடுத்துக்கலாம், நம்ம 3 வெளியே எடுத்துக்கலாமா. ஸோ 3 நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 3 into 2 அதான் நான். ஸோ 2 ப்ளஸ் 3 3s are 9. ஸோ 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இதுவும் அந்த மாதிரி 3 டேபிளில் போனால் என்ன வரும் 32 கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்த்தோம்ல. ஸோ 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா nth டேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான். nth டேம் வந்து 32. ஸோ 3 வந்து வெளியே வச்சுக்கலாம். ஸோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா. 3 இன்ட்டு என்ன ஃபார்முலா n into n plus 1 by 2. Okay. So here n equal to 32. அவ்வளோதான். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 into 32 into 32 plus 1 divided by 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் 1 6. ஓகே ஸோ 3 into 16 into என்ன கிடைக்குது 33. ஓகே ஸோ இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 1584. ஓகேவா. இதுதான் நம்மளோட ஆன்சர். தேர்டு சம் 51 ப்ளஸ் 52 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 92. ஓகே ஸோ இதில் வந்து பெரிய நம்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஆல்ரெடி கொண்டு வர போகிறோம். அதாவது இப்போ நான் ஒரு லைன் சொல்கிறேன், புரியுதா பாருங்கள். அதாவது 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 92. அதாவது இங்கே 51லேருந்து கொடுத்துருக்காங்களா, நான் 1லேருந்தே கொண்டு வரேன். 1லேருந்து 52, அதிலிருந்து மைனஸ் அகைன் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இதோட முந்தின டேம் 51 கொடுத்துருக்காங்கன்னா அதோட முந்தின டேம் என்ன 50. ஸோ ஹோல் டேம் 1லேருந்து நம்ம 92வை சேர்த்து எடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறது என்ன 51 கரெக்டாக. ஸோ 1லேருந்து 50 வரை எடுத்து ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் 1லேருந்து 92 எடுத்து நெக்ஸ்ட் 1லேருந்து இந்த அவங்க கொடுத்துருக்க முந்தின டேமை என்ன செய்கிறோம் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த டேமோட ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. இப்போ அகைன் பண்ணிக்கலாம். இங்கே 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ராவா, இங்கே அதே தானே 3 ப்ளஸ் எக்ஸட்ரா. ஸோ இது என்ன ஃபார்மேட் ஆகிட்டு அகைன் n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 இந்த ஃபார்முலா தானே வரும். ஸோ nth ஃபார்முலா இது வந்து n, இது ஒரு n கரெக்டாக. ஸோ இதில் n ஈக்குவல் டு 92 அப்ளை பண்ணணும். ஓகே மைனஸ் இதுக்கும் அதே ஃபார்முலா தான் n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. இதுக்கு என்னோட வேல்யூ என்ன 50. ஓகே 50 அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணியாச்சா. ஸோ இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணிட வேண்டியதான். இதை கட் பண்ணும்போது 4 2s are 8, பேலன்ஸ் 1, இங்கே வந்துன்னா 25. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது 46 இன்ட்டு 93 மைனஸ் 25 இன்ட்டு 51. ஓகே ஸோ இதை கால்குலேட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 4278. ஓகே ஸோ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 1275. ரெண்டு மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 3003 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா. ஓகே ஃபோர்த்து சம் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 16 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 225. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இதை என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு அகைன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கலாமா.
4 எப்படி இருக்குது 2 ஸ்கொயர் போட்டுக்கலாம்ல ஸோ 2 ஸ்கொயர் ஓகே 9 3 ஸ்கொயர் போட்டுக்கலாம் கரெக்டா 16 4 ஸ்கொயர் எக்ஸட்ரா நெக்ஸ்ட் இந்த 225 எதில் வருது அப்படின்னு பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா 5 நெக்ஸ்ட்டு 15 கரெக்டாக ஸோ 15 ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைச்சிருது 225 ஓகே ஸோ 1 என்ன போட்டுக்கலாம் 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இது வந்து நெக்ஸ்ட் ஒரு புது ஃபார்முலா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர் ஓகே ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6 ஓகே ஸோ ஸ்கொயரில் வந்துச்சுன்னா இது வந்து இதோட ஃபார்முலா ஓகே ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் என்ன இருக்க இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது 15 இருக்குது ஓகே 15 ஸ்கொயர் இல்லைங்க என்ன இருக்க இடத்துல 15 இருக்குது அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு என்னுக்கு இடத்துல என்ன 15 ஸோ 15 இன்ட்டு 15 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 15 ப்ளஸ் 1 divided by 6 okay so it is equal to 15 into 15 plus 1 16 into then 30 plus 1 31 divided by 6 ன்ட்டு நமக்கு கிடைக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஓகே 3 டேபிள் கட் பண்ணிக்கலாம் ஸோ 3 2s are 6 இங்கே வந்து 5 கரெக்டா 5 3s are 12 5 3s are 14 ஓகே ஓகே நெக்ஸ்ட் 8 ஓகே ஸோ 40 into 31 is equal to answer என்ன கிடைக்குது 1240 okay fifth question 6 square plus 7 square plus 8 square plus etc plus 21 square okay so இதை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சம் பார்த்துட்டோம் அதே மாதிரியே பிரித்து எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் 1லேருந்து 21 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன 1லேருந்து அவங்க கொடுத்துருக்கிறது என்ன 6 ஸ்கொயர் ஸோ அதோட ஃப்ரெண்டில் உள்ளது 5 கரெக்டாக ஸோ ரெண்டே என்ன செய்யணும் மைனஸ் பண்ணணும் பார்த்துக்கலாம் ஸோ 1 ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் வச்சு பார்க்குறோம் அவ்வளோதான் ஓகே ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 21 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இது வர இதோட ஃப்ரெண்டில் உள்ளது கரெக்டாக ஸோ 5 ஸ்கொயர் ஆக்சுவலாக 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் போட்டாலும் க்ளோஸ் ஆகிரும் ஓகேவா ஸோ நமக்கு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இந்த டேமோட ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா ஸோ ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே என்ன என் வந்து 21 இங்கே என் வந்து 5 ஓகே ஸோ ஃபார்முலா ஒர்க் எழுதிக்கலாமா n into n plus 1 into 2n plus 1 divided by 6 இங்கே வந்து n equal to 21 அப்ளை பண்ணணும் minus n into n plus 1 into 2n plus 1 divided by 6 வந்து n equal to 5 அப்ளை பண்ணணும் ஓகே வேல்யூஸ் அப்ளை பண்ணியாச்சு ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாமா ஸோ 21 இன்ட்டு ரெண்டு ஆட் பண்ணும்போது 22 இன்ட்டு 2 இன்ட்டு 21 42 ப்ளஸ் 1 43 by 6 ஓகே மைனஸ் 5 இன்ட்டு 6 இங்கே 10 plus 1 11 by 6 ஸோ கேன்சல் பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே என்ன கிடைக்குது நமக்கு ஸோ 3 டேபிளில் ஃபஸ்ட்டு கொடுத்தா 2 இங்கே 7 நெக்ஸ்ட்டு 2 டேபிள்னால் இங்கே 11 ஸோ 7 into 11 into 43 is equal to 3311 ஓகே மைனஸ் 5 into 11 என்ன கிடைக்குது 55 ரெண்டு மைனஸ் பண்ணும்போது 3256 ஆன்சர் கிடைக்கும் ஓகே சிக்ஸ்த் சம் 10 cube plus 11 cube plus 12 cube plus etc plus 20 cube 20 cube ஓகே ஸோ இதையும் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 வரை எடுப்போம் நெக்ஸ்ட்டு 1லேருந்து இவங்க கேட்டிருக்கிறது 10 ஸோ அதுக்காக ஃப்ரெண்டில் உள்ளது 9 வரை எடுப்போம் ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் ஸோ இங்கே க்யூப் இருக்குது ஸோ க்யூப் வச்சு பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus 20 cube minus என்ன வரும் 1 cube plus 2 cube
plus 3 cube plus etc plus 9 cube. ஓகேவா? ஸோ cube ஃபார்முலா பார்த்துக்கலாம். 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n into n plus 1 by 2 the whole square. ஓகேவா? ஸோ இது வந்து கியூபோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இது தெரிஞ்சிங்கன்னா இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதில் n equal to 20 n equal to 9 வச்சு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுவோமா? n into n plus 1 by 2 the whole square. ஓகே, இது எதுக்கு? n equal to 20 minus n into n plus 1 by 2 the whole square. இது என்ன? n equal to இந்த 9 இந்த 20 வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 9 is equal to, ஸோ என்னோட வேல்யூவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கலாம்? 20 into 20 plus 1 by 2 the whole square minus 9 into 9 plus 1 by 2 the whole square. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ள சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 10 இது கட் ஆகாது. ஸோ 10 into 21 ரெண்டுக்கும் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 into 10 by 2 the whole square. கேன்சல் பண்ணும்போது 5. ஸோ நமக்கு இந்த டேர்ம் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 21 into 10 என்ன? 210 the whole square minus 9 into 5 45 the whole square. இதோட ஆன்சர் 210. அதோட வேல்யூ என்ன? 44100. ஓகே, மைனஸ் 45 ஸ்கொயர் என்ன? 2025. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 42075 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, செவன்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 71. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா nth டேர்ம் பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா n ஸ்கொயர் பார்த்துருக்கோம். 1 cube + 2 cube + எக்ஸெட்ரா n cube பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ இதில் இப்போ நீங்கள் ஒரு 5 கொடுத்தாங்க. ஓகே, 55 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட டோட்டல் டேர்ம்ஸ் என்ன? 55. கரெக்டாக? ஏன்னா 1 2 3 4 5 ஒரு ரெகுலராக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இங்கேயும் 55 ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா 55 தான் என்னன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 71. ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா வந்து சிம்பிளாக n ஸ்கொயர் தான் இதோட ஃபார்முலா. ஆனால் இதில் nth டேர்ம், இந்த nth டேர்ம் வந்து நமக்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னா இப்போ 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 71 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்களே தவிர இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு கொடுக்கல. புரியுதுதானே? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எக்ஸசைஸில் இந்த மாடல் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் இதில் நம்ம nth டேர்ம் தான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ nth டேர்ம் வந்து ஃபைன் பண்ணணும். அதுலேயும் கொடுத்துருக்க சீரீஸில் வந்து லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? n equal to என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? n equal to L minus A by D plus 1. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி n ஃபைன் பண்ணுவோம். அதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் இதோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஓகே தானா? ஸோ ஹியர் L equal to 71, A equal to ஏன்னா என்ன? கொடுத்துருக்க சீரீஸில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ. டினா டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் நமக்கு பார்த்தாலே தெரியுது 2 2 டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ D equal to 2. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ n equal to 71 minus 1 divided by 2 plus 1. Okay, so 71 na 70 by 2 plus 1 cancel பண்ணா என்ன வரும்? 35. So 35 plus 1 which is equal to 36. Okay, இது எதோட வேல்யூ? நமக்கு n வேல்யூ கிடைச்சிருக்கு. நமக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு இதோட ஃபார்முலா என்ன? n ஸ்கொயர். ஸோ n ஸ்கொயர் ஃபைன் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ n ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ என்ன? 1296. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, செகண்ட் யூனிட்டில் எக்ஸசைஸ் 2.9ல் செகண்ட் சம் பார்க்குறோம். இஃப் 1 + 2 + 3 + etc + k which is equal to 325, then find
1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிவன் எழுதிட்டேன். இதில் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள், 1லேருந்து nth டேர்ம் என்னன்னா இங்கே k கொடுத்துருவாங்க. கரெக்டாக? ஸோ இதோட ஃபார்மில் நமக்கு தெரியுது, எப்படி எழுதிக்கலாம், n × n + 1/2 இதோட வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க, 325ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க, 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube. இதோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன, இது என்னன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபார்முலா என்ன, n × n + 1/2 the whole square. இப்போ புரியுதா எதுக்காக இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு? இதோட வேல்யூ தான் 325ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா, க்யூபோட ஃபார்முலா வந்து n × n + 1/2 the whole squareன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை இதில் அப்ளை பண்ணிக்கலாமா? கரெக்டாக? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 325 the whole square. ஸோ 325ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் கிடைக்குது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது, 105625. ஓகேவா? எக்ஸசைஸ் 2.9ல் தேர்ட் சம் பார்க்குறோம். இஃப் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube which is equal to 44,100. Okay, then find 1 plus 2 plus 3 plus etc kன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் சம் வந்து இதை கொடுத்துட்டு இந்த கியூபு கேட்டாங்க, இந்த சம் வந்து கியூபு கொடுத்துட்டு நார்மல் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிவன் எழுதியாச்சு. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்துக்கலாமா? இப்போ கே கியூபுக்கு இடத்துல n, கரெக்டாக? ஸோ n இருந்தால் என்ன ஃபார்முலா போடுவீங்க, கியூப். கரெக்டாக? ஸோ n × n + 1/2 the whole square. கரெக்டாக? இது இதோட 1 cube plus 2 cube plus etc k cube, அதாவது n cube அப்படி இருந்துச்சுன்னா இதோட ஃபார்முலா வந்து இதுதான். இதோட வேல்யூ 44,100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிவன் தான். ஓகேவா? நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், நெக்ஸ்ட் எழுதுங்க, 1 + 2 + 3 + etc + k. கேனா என்ன, இப்போது nth டேர்ம். ஸோ இதோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், n × n + 1/2. ஓகே, அவங்க வந்து ஹோல் ஸ்கொயர் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன வேணும், நமக்கு உள்ள டேர்ம் மட்டும் வேணும். கரெக்டாக? ஸோ இதிலேருந்து என்ன எடுக்கலாம், n × n + 1/2 which is equal to, இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது ரூட் டேர்ம் கன்வெர்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ 44100. ஸோ இதை பண்ணும்போது என்ன கிடைக்கிது நமக்கு, 210. ஸோ 210 × 210 தான் நமக்கு, அதாவது 210ஐ 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கிது. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒருக்கா வெளியே எடுத்துக்கலாம் தானே. ஓகேவா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஸ்கொயர் எடுத்துட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் 210. இல்லை எனக்கு இதை 210 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் தான் இது கிடைக்கும்னு தெரியாது அப்படிங்கிறவங்க எல்சிஎம் எடுப்பீங்களா, 4410 ஸோ 2 டேபிள் ஆர் 5 டேபிள் அந்த மாதிரி பண்ணி என்ன செய்யணும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும், 210 கிடைக்கும். ஓகேவா? செகண்ட் யூனிட்டில் எக்ஸசைஸ் 2.9ல் ஃபோர்த்து சம் பார்க்குறோம். இன் ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc should be taken to get sum 14400 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 14,400 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 1 cube plus 2 cube plus 3 cube plus etc லாஸ்ட்டில் ஒரு டேர்ம் வரும் தானே, அது எத்தனை டேர்ம்ஸ் வரும்போது உங்களுக்கு 14400 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாது, அதை தான் ஃபைன் பண்ண போகிறோம். அதை என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ தெரியும் நமக்கு 1 cube plus 2 cube plus etc n cube ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு n × n + 1/2 the whole square is equal to 14400. நம்ம என்ன வேல்யூ ஃபைன் பண்ணிகிட்ருக்கோம், n வேல்யூ தான் ஃபைன் பண்ணிகிட்ருக்கோம். இனி சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஸோ விச் இம்ப்ளைஸ் ஃபஸ்ட்டு ஸ்கொயரை ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ n × n + 1/2 which is equal to, ஸ்கொயர் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ரூட்டுக்குள்ளே இந்த வேல்யூவை போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது
120 இன்ட்டு 120, அதாவது 120யும் 120யும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு வேல்யூவை நம்ம வெளியே எடுப்போம். ஓகேவா? இல்லை எனக்கு இந்த மாதிரி ஃபைன் பண்ண தெரிலனா எல்சிஎம் எடுக்கிறீங்க. 14400 வச்சு எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 120 கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 120 கிடைக்குது. இதோட ஆன்சர் n into n plus 1/2, which implies n into n plus 1 is equal to, இந்த 2 அங்கே போயிருதா, ஸோ இன்ட்டு 2 மாறுது. ஸோ 120 இன்ட்டு 2 என்ன, 240. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உள்ள என்ன மல்டிப்ளை பண்ணலாமா, என்ன வந்து இந்த டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும், இது கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன கிடைக்குது, n ஸ்கொயர் ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு 240. ஸோ ஒரே சைடில் எடுத்துடலாமா, n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், காரணிப்படுத்துதல். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 240, ஆட் பண்ணால் 1, எந்த நம்பருக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும், மல்டிப்ளைனா இதில் இதுவும் இதையும் சேர்த்து 1ஐயும் -20, ஸோ -20 ஆட் பண்ணால் இந்த சென்டரில் எங்கே என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் 1 கிடைக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 16, -15 கிடைக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -240, ஆட் பண்ணும்போது என்னது, பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ஸு, ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி 1 போட்டாச்சு. ஓகே, ஸோ இதான் வந்து காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? தெரியலன்னா படித்து தான் ஆகணும். ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ணுவோம், இது இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போடுவோம். கரெக்டாக? ஸோ n ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இந்த ப்ளஸ் 16 கூட எதை ஆட் பண்ணுவோம், என்னை போட்டுடுவோம், n. நெக்ஸ்ட்டு -15, ஸோ -15n. நெக்ஸ்ட்டு இந்த டைமை அப்படியே போடுவோம், -240 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சவங்க தான் இந்த ஸ்டெப்பை அட்டன் பண்ண முடியும். ஸோ படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து காமனாக எடுப்போம், செகண்ட் 2 டேர்ம்லேருந்து காமனாக எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டில் 2 என்ன வெளியே எடுத்தோன்னா என்ன கிடைக்குது, n + 16 என்ன வெளியே எடுத்துட்டேங்களா. நெக்ஸ்ட் இங்கே மைனஸும் வெளியே எடுத்துக்கலாம், 15ஐயும் வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ -15 நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், ஒரு n இருக்கும். மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன், அப்போ இங்கே என்ன இருக்கும், ஒரு ப்ளஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம், 16ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 240, 15 வெளியே எடுத்துட்டேன், அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், 16 இருக்கும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது ப்ராக்கெட்டில் இருக்க 2 நம்பரும் சேமாக வரும். ஸோ 2 ப்ராக்கெட்லேருந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கலாமா, 16 இன்ட்டு இந்த பேலன்ஸை எடுத்து எழுதுவோம். ஓகே, ஸோ ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சவங்க தான் இதை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ n + 16 ஈக்குவல் டு 0 and n - 15 ஈக்குவல் டு 0, which implies n ஈக்குவல் டு -16, n ஈக்குவல் டு +15. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் நம்பர் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ we get n ஈக்குவல் டு 15. ஸோ இந்த சம்மில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 15 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, 15 டேர்ம்ஸ் to be taken to get the sum 14400 அப்படின்னு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எத்தனை, 15 டேர்ம்ஸ். எக்ஸசைஸ் 2.9ல் 5th சம் பார்க்குறோம். The sum of the cubes of the first n natural numbers is 2025. Then find the value of n. Okay, so given என்ன கொடுத்துருக்காங்க, sum of the cubes of the first n natural number. அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு n natural numbers. ஸோ 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n cube, இப்படி போட்டுக்கலாமா. sum of the cubes of, okay, so sum of cubes of the first n natural numbers which is equal to 2025. ஸோ இது என்ன, given. ஓகே, ஸோ இப்படி கொடுக்க வேண்டியது தான் அவங்க வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் என்ன, n வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 1 cube 2 cube ப்ளஸ் எக்ஸட்ரா n cube, இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும், n × n + 1/2 the
whole square which is equal to 2025 இப்படி எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்கொயரை வந்து ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போகிறோம் சரியா? ஸோ which implies n into n plus 1 by 2 which is equal to ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 ஓகே. ஸோ எல்சிஎம் எடுக்க வேண்டியதான். ஸோ எல்சிஎம் எடுத்து 2025 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 into 45 ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் 45 into 45 ஸ்ட்ரைட்டாக படித்து வைக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து 5 டேபிளுக்கு அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா 45 கிடச்சிரும் ஓகே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்லேருந்து 2 டைம்ஸ் இருக்கும்போது ஒரு 45 எடுத்துக்கலாம். ஸோ இதோட வேல்யூ இப்போ நமக்கு 45ன்னு கிடச்சிருக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு n வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ 2 ஃபஸ்ட்டு ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போயிடலாமா? ஸோ n into n plus 1 ஈக்குவல் டு 2 into 45 which is equal to 90. ஸோ n கொண்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். n ஸ்கொயர் ப்ளஸ் n 90 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா -90 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த சம்மில் என்ன செய்ய போகிறோம்? ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் ஓகே. ஃபேக்டரைஸ்னால் என்ன? காரணிப்படுத்துதல். மல்டிப்ளை பண்ணால் -90 ஆட் பண்ணால் +1 எப்படி வருது? ஸோ இங்கே 1 இருக்கா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் -90னா இந்த 1ஐயும் -90யும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கேன் ஓகே. சென்டரில் இருக்கக்கூடிய +1 வந்து இங்கே போட்டிருக்கேன் ஓகேவா? ஸோ இந்த நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -90 கிடைக்கும். -9, 10 இப்போது இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் -90 ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணி பிக் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு போட்டுக்கும் ஓகேவா? ஸோ இதை எங்கே கொண்டு போடுவோம்? இது இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு சென்டரில் கொண்டு போடுவோம். இது எப்படி எழுதிக்கலாம்? n ஸ்கொயர் -9 n போடுவோம் கரெக்டாக ப்ளஸ் 10n -90 இது அப்படியே போடுவோம் which is equal to 0. ஸோ இதில் இந்த சம்மில் என்னது? ஃபேக்டரைசேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா? தெரிஞ்சால் இது பண்ண முடியும். ஸோ இந்த 1n இருக்க இடத்துல நம்ம இப்போ இதை அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேவா? தெரியாதவங்க ஃபேக்டரைசேஷன் படிச்சுக்கோங்க, காரணிப்படுத்துதல் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? ஃபஸ்ட்டு 2 டேர்ம், செகண்ட் 2 டேர்ம் ஓகே. இந்த 2 டேர்ம் இந்த 2 டேர்ம்லேயும் காமனாக இருந்து வெளியே எடுக்க போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு காமனாக என்ன இருக்குது? n இருக்குது. ஸோ n -9 கிடைக்குது ஓகே. ஸோ இங்கே நான் +10 வெளியே எடுக்கிறேன். ஸோ +10 வெளியே எடுத்தால் இங்கே என்ன இருக்குது? ஒரு n இருக்குது. நான் ப்ளஸ்ஸை தான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ 10 இங்கே வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது? ஒரு 9 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபேக்டரைசேஷனில் ப்ராக்கெட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து 1 டைம் வெளியே எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்ன? n + 10 equal to 0. So n minus 9 equal to 0, n plus 10 equal to 0 னு எடுத்துக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? n வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். n equal to 9, n equal to -10. ஸோ நம்ம மைனஸ் வேல்யூ எப்போவுமே எடுக்க மாட்டோம், நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஓகே. தேர்ஃபோர் நம்மளோட வேல்யூ n equal to என்ன? 9 ஃபினிஷ் பண்ணுறோம் ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் யூனிட்டில் எக்ஸசைஸ் 2.9ல் 6th சம் பார்க்குறோம். Rekha has 15 square color papers of sizes 10 cm, 11 cm, 12 cm, etc. 24 cm. How much area can be decorated with these color papers அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 15 கலர் பேப்பர்ஸ், ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. யார்கிட்ட? ரேகா கிட்ட. அதில் என்னென்ன சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் கலர் பேப்பர்ஸை வச்சு எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? சைஸஸ் எல்லாம் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர். இதுதான் கிவன்னு அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ ஸ்கொயரில் வந்து எடுத்துக்கோ. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் இருந்தால் நம்ம எப்படி பிரிப்போம்? அதாவது 1லேருந்து 24, நெக்ஸ்ட்டு 1லேருந்து இந்த 10 கொடுத்துருக்காங்களா, இதோட ஃப்ரண்டில் உள்ள -9 வர ஓகேவா? ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் ஓகே தானே? ஸோ 1லேருந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கக்கூடிய 24ஐயும் 1லேருந்து அவங்க எது வர 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 வர உள்ள வேல்யூவை மைனஸ் பண்ணணும். எழுதிக்கலாமா? ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்
plus 3 square plus etc. plus 24 square minus 1 square plus 2 square plus 3 square plus etc. plus 9 square. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் 1 plus 2 plus 1 square plus 2 square plus etc. n square. அப்படி இருந்தால் ஃபார்முலா என்ன? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. Okay, here n equal to 24 minus இங்கே அதே தான். ஸோ n into n plus 1 into 2n plus 1 by 6. Here n equal to 9. ஸோ n-க்கு 24, இங்கே வந்து n-க்கு 9 வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 24 into 24 plus 1 25 into 22 into 24 48 plus 1 49 divided by 6 minus 9 into 9 plus 1 10. இது 18 plus 1 19 divided by 6. ஸோ 2 டேபிள் கொடுக்கலாமா? இது ஸ்ட்ரைட்டாக 6 டேபிள் கொடுத்துடலாம். 4 இது வந்து 3 டேபிள் கொடுத்தோன்னா இங்கே வந்து 3 வந்து 5. ஓகே, ஸோ 4 into 25 into 49 which is equal to 4900. Okay, minus 3 into 5 into 19 which is equal to 285. ஸோ இதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4615. ஸோ இதுதான் நம்மளோட answer. Therefore, Rekha has 4615 centimeter square color papers. She can decorate 4615 centimeter square area with these color papers. அப்படின்னு வந்து கன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் எப்படி போட்டுக்கலாம்? ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னையும் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் யூனிட்டில் எக்ஸசைஸ் 2.9ல் 7th சம் பார்க்குறோம். Find the sum of the series 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 15 cube plus etc. 2. First one n terms, second one 8th terms கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் நம்ம எழுதியாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க? 2 cube minus 1 cube. இப்போ இதில் ப்ளஸ் எக்ஸட்ரா 2 போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன? அது கண்டினியூஷனாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் உள்ள nth டேர்ம் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. n டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 மாடல் இருக்கலாம். அதாவது இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு செகண்டு. இதில் உள்ள ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்குது பாருங்கள். 2 cube plus தானே, ஸோ ப்ளஸ் 4 cube ப்ளஸ் 6 cube ப்ளஸ் எக்ஸட்ரா போகுதா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன போகுது பாருங்கள், 1 3 15 அந்த மாதிரி போகுது. 1 3 and 5. ஸோ அதெல்லாம் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ 1 cube ப்ளஸ் இந்த மைனஸை காமனாக நம்ம வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 1 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் 15 cube ப்ளஸ் எக்ஸட்ரா இந்த மாதிரி போகுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதை ஈஸியாக பண்ணுறதுக்காக நம்ம சிக்மா எடுக்கிறோம். அதாவது இது சீரீஸாக தானே போகுது, ப்ளஸ் 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 போகுது. ஸோ இதை வந்து ஒரு டேமாட்டோ, இவ்வளோ ஒரு டேமாட்டோ எடுக்கிறோம். ஓகே, ஸோ சிக்மா எடுத்தோன்னா எல்லாம் சேர்த்து போடலாம். ஓகே, இது என்ன மாதிரி போகுது பாருங்கள், 2 4 6 அந்த மாதிரி போகுதா? ஸோ 2 டைம்ஸை அப்படியே வச்சுக்கலாம். 2 வெளியே எடுத்தோன்னா பேலன்ஸ் 1, இங்கே 2 போச்சுன்னா 2, இங்கே 2 போச்சுன்னா 3. ஸோ 1 2 3ன்னு போகுது. ஸோ இது கண்டிப்பாக என்ன n, கரெக்டாக நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதை நான் 2n எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து க்யூப் இருக்குது. ஸோ 2n ஹோல் க்யூப். ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 3 15 அந்த மாதிரி போகுது. ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சிக்மா போட்டுட்டு என்ன போட்டுக்கலாம், அதாவது இங்கே 2 இருக்குது, இங்கே அதில் 1 குறைஞ்சிருக்கு, இங்கே 4 இருக்குது, இங்கே 1 மைனஸ் ஆகியிருக்கு. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இதே தான் வரும். ஓகே, ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், இங்கே 2n எடுத்தோம். இப்போது இதிலேருந்து இங்கே 1 மைனஸ் ஆகுதுன்னா இங்கே 2n எடுத்தால் இந்த 2nலேருந்து 1 மைனஸ் ஆகுது அப்படின்னு எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் உள்ள 2n
இங்கே ஒன்று மைனஸ் பண்ணால் இந்த டேர்ம்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கேயும் க்யூப் தான் போகுது, ஸோ ஹோல் க்யூப். ஸோ நான் சிக்மாவை சேர்த்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த டேர்மும் சேர்த்து எழுதிடலாமா? ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 2n மைனஸ் 2n க்யூப் மைனஸ் 2n மைனஸ் 1 ஹோல் க்யூப். கரெக்டாக? இந்த சமேஷன் சிக்மாவை மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 2n ஹோல் க்யூப் மைனஸ் இதோட ஹோல் க்யூபும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஏன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பின்னு வச்சுக்கோங்க. ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்மேட் இருக்கா? ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏபி இன்ட்டு a minus b. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து எழுதிக்கிறேன். சிக்மாவை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது a, இது b. ஓகே, ஸோ a மைனஸ் பின்னா என்ன கிடைக்குது? 2n மைனஸ் 1. ஸோ 2n ப்ளஸ் 1 வரும். ஓகே, ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏனா என்ன? 2n. bனா 2n மைனஸ் 1 into a minus b. ஸோ இதே தானே வரும். ஸோ 2n மைனஸ் 2n ப்ளஸ் 1 கிடைக்குது. ஸோ இங்கே 2n கெட் கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்குது நமக்கு? இஸ் ஈக்குவல் டு 1 க்யூப் ப்ளஸ் இது வந்து 6n ஆயிருதா? 6n இன்ட்டு 2n மைனஸ் 1 இன்ட்டு 1. ஓகே, ஸோ இன்ட்டு 1. ஸோ 1 க்யூப்னா 1 தான், ப்ளஸ் 6n மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12n ஸ்கொயர் மைனஸ் 6n. நெக்ஸ்ட்டு சிக்மா ஃபைன் பண்ணிடலாமா? ஸோ சிக்மாவை ரெண்டு சைடும் போட்டலாம். 2n த ஹோல் க்யூப் மைனஸ் 2n மைனஸ் 1 த ஹோல் க்யூப் விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மாவை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 1 ப்ளஸ் 12n ஸ்கொயர் மைனஸ் 6n. ஓகே, ஸோ சிக்மாவை நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டேர்ம்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்மா ஃபஸ்ட்டு சிக்மா இன்ட்டு 1 வரும். கரெக்டாக? சிக்மா ஒரு எழுதிக்கலாம். சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 12n ஸ்கொயர் மைனஸ் சிக்மா 6n இந்த மாதிரி வருதா? ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்மா 1னா மீனிங் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சிக்மா 1னா என்ன வருது? 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இது எத்தனை டைம்ஸ் இருக்கும்? n டைம்ஸ் நீ முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன? 1 n. ஓகே, நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ n. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 12 வந்து கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு சிக்மா n ஸ்கொயர். ஓகே, அடுத்து மைனஸ் 6 வெளியே எடுத்துக்கலாம். சிக்மா n அப்படின்னா n ஸ்கொயர்னால் என்ன வரும்? சிக்மா n ஸ்கொயர்னால் என்ன வரும்? ஆக்சுவலாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிக்மா 1னா 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 1. ஸோ எத்தனை டைம்ஸ் இருக்குது? n டைம்ஸ் இருக்கும். ஸோ சிக்மா 1 ஈக்குவல் டு n. ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்மா n ஸ்கொயர்னால் என்ன தெரியும் நமக்கு? 1 to n தான் நான். ஸோ 1 to n டைம்ஸ். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் தானே? அதான் n ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. சிக்மா n ஸ்கொயர்னால் இதான் மீனிங். ஓகே, ஸோ இங்கே n போட்டுக்கலாம் ப்ளஸ் 12 இன்ட்டு. ஸோ சிக்மா n ஸ்கொயர்னால் என்ன? இதுதான் அதோட மீனிங். இதோட ஃபார்முலா என்ன நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6. கரெக்டாக? மைனஸ் 6 இன்ட்டு நெக்ஸ்ட் சிக்மா என்ன? 1 to n தான். அப்போது 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n. இதோட ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு? இந்த வேல்யூவோட ஃபார்முலா அப்போ என்ன? n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிக்மா n ஸ்கொயர் வேல்யூ போட்டாச்சு, சிக்மா n வேல்யூ போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 3. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். n ப்ளஸ் இப்போ 2n மல்டிப்ளை பண்ணிடுவோமா? 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n இன்ட்டு 2n ப்ளஸ் 1 மைனஸ் 3n மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3n ஸ்கொயர் ப்ளஸ் 3n. ஓகே, நெக்ஸ்ட்டு அகைன் இதையும் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். அப்போ தான் நமக்கு n டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ அது கிடைக்கும். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு n ப்ளஸ் 4n க்யூப் ப்ளஸ் 2n ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன்.
ப்ளஸ் 4n ஸ்கொயர் ப்ளஸ் 2n மைனஸ் 3n ஸ்கொயர் ப்ளஸ் 3n. ஸோ இதில் இதில் கேன்சல் ஆகும்னு கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ n-ம் 2n-ம் 3n. ஓகே, ஸோ இங்கே ஒரு மைனஸ் வருது. ஓகே, அதாவது இந்த மைனஸ் 3n உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் மைனஸ். ஸோ இப்போ நமக்கு மைனஸ் 3n. ஸோ n 2n 3n மைனஸ் 3n கேன்சல் ஆகுது. ஓகே, ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? which is equal to so 4n cube இந்த term. next square 1 2 3 3 square term இருக்கு. so 2 plus 4 6 minus 3 so plus 3n square ni கிடைக்குது. so இது நமக்கு என்ன கிடைக்குது? sum of nth terms கிடைச்சிட்டு. ஓகே, nth terms. so first one நம்ம finish பண்ணிட்டோம். so இதான் nth term ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? என்னோட வேல்யூ 8 இருக்கும்போது. ஸோ செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? when n equal to 8. ஸோ இந்த லாஸ்ட்டு சம்மில் போட்டலாமா? சம் ஆஃப் nth டேர்ம் தான் இது. என்ன? 4n cube plus 3n square which is equal to எண்டில் அப்ளை பண்ணுங்கள். 4 into 8 cube plus 3 into 8 square. ஓகே, ஸோ என்ன கிடைக்குது? 4 into 8. ஓகே, 8னா 8 cube என்ன? 516. ஓகே, ப்ளஸ் 3 into 64. ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது 2048 ப்ளஸ் இதனை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? 192 கிடைக்குது. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் நம்மளோட ஆன்சர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2240 கிடைக்குது. ஓகே, ஸோ n 8th டேர்மாக இருக்கும்போது நம்மளோட ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.